இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா இது என்னுடைய 10வது நாள், விந்து சக்தியை காப்பதனால் உடல் சூடு அதிகரிக்குமா? உடல் கொதிக்கிறது அண்ணா, என்னால் உணர முடியவில்லை, ஆனால் என்னை தொடுபவர்கள் உடல் கொதிக்கிறது என்று கூறுகிறார்கள். இது பாத்தீங்கன்னா உடலுக்கு சூடு அப்படிங்கிறது பல்வேறு விதங்கள்ல வரும் ஆச்சுங்களா. நல்ல தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, தியானம் பண்ணிட்டு எந்திரிச்சோன்னு நீங்க எந்திரிச்சதை தொட்டு பாருங்க, ஒரு சூடு. அல்லது எந்த பயிற்சி ஆகட்டும், இறைவனை நோக்கி தனக்குள்ளேயே ஆழ்ந்து நமக்கு எண்ணங்கள் இருக்கும்போது உடல் சூடாகும். ஏன்னா உடல் ரீசார்ஜ் ஆகுது. ரீசார்ஜ் ஆகும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய காந்தத்தில் கலந்துட்டே இருக்கிறதுனால அது ஹீட் ஆகுது, ரீசார்ஜ் ஆகுது, அதனால ஒரு சூடு வரும். ஒண்ணு. ரெண்டாவது சூடு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நல்ல டயர்டாகி படுத்து தூங்குறோம், உடல் உள்ளுறுப்புக்கெல்லாம் தன்னைத்தானே சீர் பண்ணி தன்னைத்தானே மேம்படுத்திட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது காலையில் எந்திரிச்சும் போது ஒரு சூடு வெளியில் இருக்கும், உடல் முழுக்க இருக்கும். அதையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் குளியல், காலையில் குளிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க விந்து சக்தியை வீணாக்குறதுனால உடலில் நீங்க 10 நாளா நீங்க வீணாக்காம காப்பாத்திட்டதுனால இப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உடல் உள்ளுறுப்புக்கெல்லாம் தன்னைத்தானே சீரமைச்சிட்டு இருக்குது, தன்னைத்தானே சீர்படுத்தும் வேலை நடந்துட்டு இருக்கு. தூக்கத்தில் என்ன வேலை நடக்குதோ அந்த வேலை விந்து சக்தி நீங்க காப்பாத்திட்டு இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் வலிமை அடைந்து தன்னை சீர்படுத்தும் வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், கோல்டு ஷவர் எடுத்துக்கணும். பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்தி ஊத்தி பழகிக்கணும். ஆரம்ப இடத்துல கொஞ்சம் சிரமமா தெரியலாங்க, ஆனா எடுத்தோன்னே தலையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு உடல் ஊத்துனீங்கன்னா பாதிப்பு பெருசா தெரியாது. ஆகவே முதலில் காலையில் குளிச்சு பழகி அப்புறமேல் உங்களுக்கு உடல் எப்போதெல்லாம் சூடாக தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் நீங்க பச்சை தண்ணியில் குளிக்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், வெளியிலையும் மட்டும் சூட்டை தனிச்சு பயன் இல்லை, சூடு உள்ளிருந்து வருது. அப்போ காலை அதிகாலை ஒரு வேளையாச்சு காய்கறிகள் பழங்கள் போன்ற வேக வைக்காத, அடுப்புல வைக்காத உணவுகளை சாப்பிடணும் ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம சமீப காலமா ஒரு 8000 5000 10,000 வருஷமா வேணா வேக வச்ச உணவு சாப்பிட்டுருக்கலாம். அதுக்கு முன்னால் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆதி காலத்துல எல்லாம் இயற்கையே பழங்களை, அது கிழங்குகள் அதெல்லாம் தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆகவே பாத்தீங்கன்னா நம்ம சும்மா வேக வச்சு சாப்பிட்றது இப்ப சமீப காலமா தான். அதனால உடலுக்கு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பொருந்தாத எந்த விஷயத்த போட்டு அரைச்சாலும் உடம்பு, ஒரு மிக்சியை கூட சூடாயிருங்க, மிக்சிக்குள்ள கல்ல போட்டு ஆட்டி பாருங்க, கடமுடன் அப்படியே அனல் கொதிச்சு போயிரு மிக்சி ஜாரு. அந்த மாதிரிங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளை சூடு கிளப்பி விட்டுரும். ஆகவே சூட்டுக்கு பல காரணம் இருக்குது சகோதரரே. விந்து சக்தியை நீங்க காப்பாத்துறதுனால ஒருவேளை சூடு வந்தால் உடல் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்வதனால் வரும் சூடு. அதை நீங்க பச்சை தண்ணியில் சீர் செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு உணர்த்தல அப்படின்னா நீங்க கண்டுக்காம விடுறது பெஸ்ட் ஆச்சுங்களா. அடுத்தவங்க தொடறாங்க பிடிக்கிறாங்கிறது விட்டுருங்க. உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர், உங்களுடைய மனம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. அது கரெக்டா சொல்லுதுன்னா ஓகே, சூப்பர், வாழ்க வளமுடன். சகோதரர் சொல்லியிருக்காரு, அண்ணா 6 days நோஃபேப் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப கூலிங் ஆகிருச்சு. எப்பவுமே 97.4 இருந்துச்சு, இது இப்போ 93.5 ஆகிருச்சு. இதனால உடம்புக்கு ஏதாச்சும் கெடுதல் இருக்குங்களா அண்ணா, ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா. ஓகே, அடுத்தது 10th குரூப்ல, ஓகே, அடுத்தது குரூப் பத்தி சொல்றாரு. ஓகேங்க, இதுக்கு பதிலுக்கு வந்துடலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு சகோதரர் ஒரு 10 நாள் இருந்ததுனால அதிகபட்சமான ஹீட் வந்துச்சுன்னு சொன்னாரு இல்லைங்களா. இப்போ நம்ம சகோதரர், இன்னொரு சகோதரர் என்ன சொல்றாரு, 6-7 நாள் வந்தோடனே 97 டிகிரி செல்சியஸ்ல 97.4 டிகிரியிலிருந்து 93.5 டிகிரி வந்துட்டாரு. அவங்க ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்கிறாங்க கோலெல்லாம் வச்சு. நான் என்ன சொல்றேன்னா சகோதரரே, உடலுக்கு உடல் இது மாறுதுங்க. அதனாலதான் நான் எக்ஸாக்டா ஒரு குறிப்பிட்ட உடலுக்குன்ட்டு எதுவுமே நிறுவிடவே முடியாது. உங்களுடைய உணவு முறை, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய முன்னோர்கள் பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் 1000 தலைக்கட்டு ஆச்சுங்களா. ஒரு செல் அமீபாவில் தொடங்கின அந்த தொடர்பு கோடான கோடி வருஷமா இன்னைக்கு உங்க வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுல எந்த சங்கிலி கட்டாயம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. நம்ம தந்தையார்கிட்ட இருந்து நம்ம கிட்ட எத்தச்சோடு வந்ததுங்க, ஒரு புள்ளியோட புள்ளி அத்தனைதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நான் அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். தொடர்புங்கிறது ரொம்ப ஆழமான தொடர்புகள், முன்னோர்கள் தொடர்பு இருக்குதுங்க. ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடக்கி இந்த உடலுக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் கூட அனைத்தும் ஒரே மாதிரி இருக்குங்க. மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, யாரையுமே சரி பண்ண முடியாது, யாரையுமே பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிட முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், அனைவருமே
உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுமே தன்னை மேம்படுத்திக் கொள்ள, தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள, தன்னை பிரபஞ்சம் அளவுக்கு விரித்து கொள்ள விரும்பித்தான் தன்னுடைய விதைகளை தூவிக்கொண்டே இருக்குது. இந்த விதத்துலயாச்சும் நம்ம விரிஞ்சிருவோம், எப்படியாச்சும் நம்ம விரிஞ்சு போகணும் அப்படின்ட்டு. அதேதான் மனிதனுக்கும். மனிதனுடைய உயிராற்றலுமே தன்னை விரிஞ்சு போகணுங்கிற ஒரு ஆசையினாலதான் தன்னை சுருக்கி விந்து சக்தியாக உயிராற்றலா மாறி வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்டே வந்துட்டு இருக்குதுங்க. ஆகவே உடல் குளிராகுது, உடல் வெப்பமாகுது. உங்களுக்கு வெப்பம் தேவை என்றால் வெப்பமாகும், உடலை சீர்படுத்துவதற்கு குளிர்ச்சி தேவை என்றால் குளிர்ச்சியும் ஆகும். ஆகவே எல்லாம் வல்ல இறையாற்றல் உங்களுக்குள்ளேயே இருப்பதால், சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பதால் நீங்க எதை பற்றியும் கவலை கொள்ளாது. உடல் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்து பொறுமையாக இருங்கள். உடல் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ளும். இதை விட ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் எதுவுமே கிடையாது. நான் மட்டும் சொல்லலைங்க, காந்தியடிகள்ல இருந்து அப்துல் கலாம்ல இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஞானிகள்ல இருந்து அனைவரும் சொன்ன விஷயம் இதே.